நம்ம ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதை அடையிற பயணத்தில் இருக்கும்போது நம்மளால இது முடியுமான நிறைய செல்ஃப் டவுட்ஸ், இதை நமக்கு வேண்டாம், இதை விட்டுடலான்னு குவிட் பண்ணுற அளவுக்கு நிறைய ட்ரிகர்ஸ், இந்த மாதிரி அவநம்பிக்கை தரக்கூடிய பல மொமெண்ட்ஸ் அமையும். அண்ட் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அனுபவஸ்தர்கள் எல்லாம் நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். அந்த அட்வைஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் ரிசல்ட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நினைப்போம். பட் ரியாலிட்டி என்னன்னா, நம்ம எஃபர்ட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ரிசல்ட்ஸ் அவ்வப்போது வந்து போகும் ஒரு விருந்தாளி, அவ்வளோதான். நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேபி யோர் மதர் ஆர் யோர் ஒய்ஃப் ஒரு டிஷ் ட்ரை பண்ணுறாங்க கேஷுவலாக. அந்த அன்னைக்கு என்றைக்கும் இல்லாமல் ரொம்ப அருமையாக அமேசிங் டேஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பாராட்டிடுறீங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க அதே டிஷ்ஷை ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஹைப்பர் விஜிலண்ட்டாக பார்த்து செய்கிறாங்க. பட் வித் தட் எஃபர்ட் த டேஸ்ட் டர்ன்ஸ் அவுட் ஜஸ்ட் ஆவரேஜ். வாய்? ஏன்னா ஒரு சில விஷயங்களோட நேச்சுரல் ஃப்ளோவை ஓவர் ஃபோக்கஸ் சமயத்தில் கொண்டுடும். இதை சைக்காலஜியில் யர்கீஸ் டாட்சன் லாவோட லிங்க் பண்ணலாம். ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி ட்ராப்ஸ். இந்த இடத்துல நம்ம ஒரு உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லா சுச்சுவேஷன்ஸும் எப்போவுமே நம்மளை லைம் லைட்லேயே வச்சுருக்காது. நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள், சூழல்கள், நம்மளோட ஜாப், நம்மளுடைய ஃபேமிலி, இது எல்லாத்துலேயும் எப்போவுமே நாம் மட்டுமே ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்துட்டு இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் நமக்கு சில சமயங்களில் ஒரு கேர் வேணும், அப்ரிசியேஷன் வேணும், அட்டென்ஷன் வேணும். இதுக்கான ஏக்கங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். பட் இந்த குழந்தைத்தனமான ஹியூமன் டெண்டன்சிஸில் ஒரு நாளோ 2 நாளோ இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட் நம்மளை மெதுவாக ரியாலிட்டிக்கு அடாப்ட் பண்ண வச்சிடும். இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு மத்தியில் கன்சிஸ்டன்சியை எப்படி இன்டாக்டாக வச்சுக்கிறது? சிம்பிள். ஒரு மரத்தில் ஒரு சீசனுக்கு தான் நமக்கு பழங்கள் கிடைக்குது. மேபி மேங்கோ ட்ரீ. மே மாதம், ஜூன் மாதம் தான் நமக்கு பழங்கள் கிடைக்குது. அதுக்காக அந்த மாதம் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றுறது கிடையாது. வருஷம் பூரா நீர் பாய்ச்சினா தான் அந்த மரம் அதனுடைய சீசனில் நமக்கான ஈடு கொடுக்குது. The same applies to studies, business, relationships, even small daily habits. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு மிஸ்டேக், எந்த ஒரு பேட்டர்னையும் பிளைண்டாக ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸ்டெடி எஃபர்ட், ப்ரிப்பரேஷன், சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சில மேனேஜ்மெண்ட்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் கன்சிஸ்டன்சிக்கு மீனிங் ஆகுது. எப்பயோ போகிற போக்கில் கேஷுவலாக பண்ண ஒரு விஷயம் நமக்கு சக்ஸஸ் கொடுக்குதுன்னா அது நம்மளோட க்ரோத்துக்கு கேரண்டி கிடையாது. அதையே நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. ப்ராக்ரெஸை பொறுத்த வரைக்கும் அப்சர்வேஷன், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அண்ட் கண்ணுக்கு புலப்படாத பேக் ஹேண்ட் எஃபர்ட்ஸ், இது மூணும் ரொம்ப தேவை. ஸோ ரிமெம்பர், ஸ்டே கன்சிஸ்டன்ட் இன் ஆக்ஷன் பட் ஃப்ளெக்சிபிள் இன் மெத்தட்ஸ். Wishing you great success.